எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த கதையை கொஞ்சம் கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு குடும்பம் பாரம்பரியமாக நீண்ட நாட்கள் இருந்து வருகிறது. அந்த குடும்பத்தில் அப்பா, மகன், தங்கையை, தம்பி, மச்சான், மாமன், சகோதரன் இப்படி ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். அதே ஊரில் இன்னொரு நபர் மட்டும் தனியாக உள்ளார். அவரை அந்த பாரம்பரிய குடும்பமான அவர்கள் அழைத்து அவரையும் தன் குடும்பத்தில் ஒருவராக இணைத்துக் கொண்டார். அவரும் அந்த குடும்பத்தில் இணைந்து கொண்டார். நீண்ட நாட்களாக அந்த குடும்பத்தில் ஒருவராக சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தார். இதற்கிடையில் இந்த பாரம்பரிய குடும்பத்தில் உள்ள சிலர் தன்னுடைய குடும்பத் தலைவருக்கு தெரியாமல் தவறுகள் செய்கிறார்கள். இந்த தவறுகள் புதிதாக இணைந்த குடும்ப உறுப்பினருக்கு தெரிய வருகிறது. ஆனால் குடும்ப உறுப்பினரோ குடும்பத் தலைவரிடம் இதை பற்றி எதுவும் தெரிவிக்கவில்லை, கண்டிக்கவும் இல்லை. தெரிந்தும் தெரியாதது போல் இருந்து விடுகிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு குடும்பத் தலைவருக்கும் புதிதாக குடும்பத்தில் இணைந்த உறுப்பினருக்கும் மனக்கஷ்டம் ஏற்பட்டு இருவரும் பிரியும் நிலை வரும்போது அப்பொழுது சொல்கிறார் புதிதாக இணைந்த குடும்ப உறுப்பினர், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் தவறுகள் அதிகமாக செய்கிறார்கள். அதற்கு உண்டான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது என்று சொல்கிறார். இது அவரை பொறுத்தவரை நியாயமா? உங்களை நம்பி குடும்பத்தில் ஒருவராக உங்களை இணைத்து குடும்பத்தில் ஒரு தவறு நடக்கின்றது என்றால் உடனே அதை குடும்பத் தலைவருக்கு கொண்டு சென்று இது போன்ற தவறுகள் நடக்கின்றது, நீங்கள் கண்டிக்கிறீங்களா அல்லது நான் கண்டிக்கவா? அல்லது இது போன்ற தவறுகள் நடக்கும் குடும்பத்தில் இனி நான் இருக்கப் போவதில்லை, நான் குடும்பத்தை விட்டு வெளியே போகிறேன்ட்டு சொல்லியிருக்கணும். ஆனால் அதை சொல்லலை. இவருக்கு மன கஷ்டப்பு ஏற்பட்ட பிறகு நான் குடும்பத்தை விட்டு வெளியேற போகிறேன், உங்களுடைய தவறுகளை நான் அம்பலப்படுத்த போகிறேன்ட்டு சொல்கிறீங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க உங்களை பற்றி? தவறு செய்யும் போது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு தனக்கு மன கஷ்டப்பு ஏற்பட்டோன்னே உங்களுடைய தவறுகளை அம்பலப்படுத்த போகிறேன்னு சொன்னால் உங்களை அறிந்த மக்கள் உங்களை எப்படி நினைப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். இதுவே உங்களுக்கு உள்ள பதிலாகும்.